ஹாய், திஸ் இஸ் ஹேமா. 20 days பிளவுஸ் சேலஞ்சில் இன்னைக்கு டே 14. அப்பர் செஸ்ட் அண்ட் பஸ்ட் இது எப்படி மார்க் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் அப்பர் செஸ்ட் அண்ட் பஸ்ட் எதுக்காக மார்க் பண்ணுறோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அப்பர் செஸ்ட்டுக்கும் பஸ்ட்டுக்கும் 1 inch வரைக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னா நம்ம எந்த சேஞ்சஸும் பண்ண வேண்டியதில்லை. அஸ் பர் நம்மளோட டிராஃப்டிங் எப்படி இருக்கோ அதே மாதிரியே நீங்கள் ட்ரா பண்ணிக்கலாம். பட் அப்பர் செஸ்ட் அண்ட் பஸ்ட் 2 inch கிட்ட டிஃபர் ஆகுது, 1.5லேருந்து 2 inch கிட்ட வந்து டிஃபர் ஆகுது அப்படின்னா கண்டிப்பாக அப்பர் செஸ்ட் அண்ட் பஸ்ட் தனித்தனியாக நீங்கள் மார்க் பண்ணி ஆகணும். இப்போ நீங்கள் அப்பர் செஸ்ட் எடுக்கும் போது 36 இருக்குது, உங்களோட பஸ்ட் சைஸ் 36.5 36 இருக்கு, இல்ல 37 இருக்கு அப்படின்னா நீங்க எதுவுமே பண்ண வேண்டாம். நீங்க எப்போதுமே நான் சொல்ற ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணி நீங்க டிராஃப்டிங்கை போட்டுக்கலாம். பட் இப்போ அப்பர் செஸ்ட் 36ம் பஸ்ட் 38ம் இருக்கு அப்படின்னா நம்ம எப்படி டிராஃப்டிங் போடுறது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ அப்பர் செஸ்ட் அப்படிங்கிறது இந்த இடம் எப்படி நம்ம மார்க் பண்றோம் அப்படின்னா நம்மளோட ஹார்ம் ஹோல், நம்ம அப்பர் செஸ்ட் எடுக்கும் போது அண்டர்ஆர்ம்ல இருந்து மேல் பக்கமா வர பார்ட்டை தான் அப்பர் செஸ்டா நம்ம எடுப்போம். ஸோ அதனால இந்த அண்டர்ஆர்ம் கிட்ட வர அப்பர் செஸ்ட்டை நம்ம எப்படி மார்க் பண்றது. இப்போ 36 நம்ம எடுக்கிறோம்னா அடுத்த சைஸ் நான் எடுக்கணும்னு சொல்லியிருக்கேன் இல்லையா. ஸோ 36 எடுக்கும் போது அடுத்த சைஸ் 38 டிவைடட் பை 4 9.5. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இங்கிருந்து இங்க 9.5 inches நம்ம மார்க் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா 1.5 inches சீம் அலவன்ஸும் மார்க் பண்ணிக்கலாம். இங்கிருந்து இங்க நம்ம டாட் பாயிண்ட்டை மார்க் பண்ணிக்கலாம். 9.5 inches எடுக்கிறேன். ஸோ அந்த இடத்துல ஜஸ்ட் ஒரு லைன் போட்டுக்கலாம். ஸ்ட்ரைட்டா வச்சு ஒரு லைனை ட்ரா பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் சும்மா ஒரு ரஃப் லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா இங்கிருந்து இங்க நம்ம பஸ்ட் எடுத்திருக்கோம் இல்லையா, பஸ்ட் வந்து 38 எடுத்திருக்கோம். ஸோ 38க்கு அடுத்த சைஸ் 40யை 4ஆல டிவைட் பண்ணா 10 inches. ஸோ இங்க இருந்து இங்க வந்து 10 inches நம்ம மார்க் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் 1.5 inches வந்து சீம் அலவன்ஸ் மார்க் பண்ணிக்கலாம். மாதிரி அப்பர் செஸ்டும் டிஃபர் ஆகும்போது இந்த மாதிரி நீங்க மார்க் பண்ணீங்க அப்படின்னா ஹார்ம் ஹோல் கிட்ட க்ரீஸ் வர்றதோ இல்ல எக்ஸஸ் லூஸ் வர்றதோ அவாய்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படிங்கிறத நம்புறேன். நெக்ஸ்ட் என்ன சேலஞ்ச் வேணும் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க.